திடீர்னு சரியான மழை, கொட்டுன்னு கொட்டுது. தண்ணி டல்லாக இருந்துச்சு, செம்ம மழை. இந்த மழையோட தண்ணி சேர்ந்துச்சு பாருங்கள். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? பார்த்தீங்களா மழையை? நேற்று நைட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போகிற எந்திரிச்சா பிச்சு உதறது. நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மழை, சரியான மழைங்க. ஆனால் இப்படி மழை பெய்ய நினச்சேன். சரியான மழை, பிச்சு உதறிச்சு. இந்த வாட்டி மழை வந்து ரொம்ப அதிகம் இருந்தது. பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை அங்கெல்லாம் மழை அதிகம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? பாவம், திருவண்ணாமலையில் வந்து 3 குழந்தைங்க வரை இறந்துருக்காங்க. மலைச்சரிவில் வந்து நீர் வந்து மண் மூடி, ரொம்ப கஷ்டம். அவங்களாம் பார்த்தா நம்மளாம் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம், நமக்கும் கீழே உள்ளூர் போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம எவ்வளோ பரவாயில்ல. தூங்குறதுக்கு வீடு இருக்குது, இடம் இருக்குது. சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்காங்க, அவங்களாம் எப்படி தூங்குவாங்க மழையில்? அதை நினச்சி பார்த்தா கடவுள் நம்ம நல்ல வச்சுருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் வந்து நெல்சன் மாணிக்கனூரில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு காப்பகம் இருக்குது, அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணோம். அதை பார்த்தா சூரிய எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அவங்களாம் எங்கே கண்டெடுத்து வந்திருக்காங்கன்னா, இந்த கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை, பெசன் நகர் பீச்சு, மெரினா பீச்சு, அங்கெல்லாம் வடநாட்டிலேருந்து வர ஆளுங்க வந்து அந்த மாதிரி மனநலம் கொண்டவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் கேட்டேன், இவங்களாம் எங்கே தான் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கான். அந்த டீம் ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே வேனில் போயினே இருப்பாங்களாம். போயினே இருக்கிறப்போ அது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு பிச்சைக்காரங்க வேறு, பிச்சை எடுத்து சாப்பிட தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அப்படியே உட்காந்துருப்பாங்களாம். சோர்றதை கூட சில பேருக்கு ஆஃப் ஆகிடுச்சா, சில பேருக்கு சாப்பிட தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அம்மா அப்பாவில் பார்த்துக்க முடியலையா, கூட பிறந்தவங்களால் பார்த்துக்க முடியலையா, நிறைய பேர் அந்த மாதிரி விட்டுட்டு போகிறாங்க. ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் நாளைக்கு சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் பேசுங்கண்ணா, கொஞ்சம் அவேர்னஸ். நம்ம என்னத்தை அவேர்னஸ் பேசுறது? அவங்களுக்கு சொந்த அதில் ஒருத்தர் அவங்கள பேர் வச்சுருக்காங்க, மாணிக்கம் சொல்லிட்டு ஒரு பிரதருக்கு. அவருக்கு வந்து ஆக்சுவலாக எதுவுமே தெரியல, உட்காந்துன்னு இருக்கார். அந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடுற வீடியோவில். அந்த நெல்சன் மாணிக்கரோட ஒரு ப்ரோக்ராம் நான் போயிருந்தேன். அப்படியே உட்காந்துருக்காரு. வாங்கி சாப்பிட தெரில. என் தம்பினாச்சு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவான், அவன் அது கூட தெரில. அப்படியே விரைக்க பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் தானாக தொலைஞ்சி போனவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து கொண்டு வந்து விடுறவங்களும் இருக்காங்க. இதில் கொண்டு வந்து விடுறவங்க தான் அதிகம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு காப்பக்கத்தில் கொடுத்தா கூட பரவாயில்ல, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க. அதில் வந்து சில பேருக்கு நான் ஊட்டி விட்டுருவேன், பார்த்துப்பேன். ஒரு சாங்ஸில் கூட நான் ஊட்டி விடுவேன். சாப்பிட தெரியல, அப்படியே திணறும். பாதி கை வந்து பாதி கிலோ விடுது. ஏன் தான் கடவுள் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்காரு தெரில. சொன்னால் தப்பாக நினைப்பீங்க. இந்த மாதிரி ஆளுங்க சின்ன வயசுலேயே வந்து என்னடா இவ்வளோ கல்மனசெல்லாம் கிடையாது நினைப்பீங்க. சுரேஷ் பாபுல கல்மனசாக இருக்காங்க. நேற்று ஒரு பிரதர் கேட்டிருந்து யோசனை பண்ணி என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, சின்ன வயசில் சாவச்சிட்டுருக்கலாம்ல, அவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டு சின்ன வயசில் சாவச்சிட்டுருக்கலாம்ல, இவ்வளோ பெருசாக வளர்ந்தே ஒன்று. அதே மாதிரி தான் என்னுடைய தம்பி வந்து சின்ன வயசில் வந்து பிறந்து சூரி ஒரு 16-17 வயசுக்கு தெரிஞ்சிச்சான். டாக்டருக்கு தெரிஞ்சிச்சான், சம்திங் ராங், இந்த பையன் சரியில்லை, வளர்ந்தா ரொம்ப வேஸ்ட்டு அப்படி இப்படி சொல்லிக்கிறாங்க. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு சாகடிக்கிறது கூட ரெடியாக இருந்தாங்க. எப்போ நான் சொல்கிறது 45 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் இறந்தா கூட போலீஸுங்களாம் தெரியாது அந்த மாதிரி. அப்போ வந்து எங்கள் சித்தப்பா அவர் இறந்துட்டார். அவர் சொல்லியிருக்காரு, பாபு எத்தனையோ தடவை சொன்னேன் உங்கள் அம்மா கிட்ட, நான் உங்கள் அம்மா கேட்கல, என் பையன் சொந்த பையன் அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க, இப்போ கடைசியில் வந்து நின்ட்டான் சொல்லிட்டு சொன்னதால் எங்கள் அத்தையாக தான் சொன்னாங்க. சரி, அது ஒரு கடமை. எனக்கு ஒரு கர்மா இருக்குது, அவனுக்கு ஒரு கர்மா இருக்குது. என்னுடைய கர்மா நான் இப்படி தான் கழிக்கணுன்ட்டு இருக்கேன், அவனுடைய கர்மா அப்படி தான் கழிக்கணும். ஒரு அடுத்த ஜென்மம் இருந்துச்சு, அவன் நல்லா பிறப்பான், சூப்பராக பிறப்பான். அடுத்து நான் எப்படி பிறப்பேன்னு தெரியாது. நான் இவங்க சர்வீஸ் பண்ணதால் நல்ல இடத்துல பிறக்கலாம், இல்லை என்ன நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு போயிட்டு இருக்கேன். மனசரிசமாக அப்படியே கல் மாதிரி இருக்கும், கல் மனசும் கரையிற மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படியெல்லாம் இருக்கேன். நைட் 2 மணிக்கெலாம் எழுப்பான், 3 மணிக்கெலாம் எழுப்பான். சப்போஸ் இல்லைங்களா பாத்ரூம் போயிட்டான். அதான் அது மற்றவங்களை கம்பேர் பண்ணால் நான் எவ்வளோ பரவாயில்ல. நான் தான் நல்லா சர்வீஸ் பண்ணுறேன்னு சத்தியமாக நான் சொல்லவே மாட்டேன்.
ஏன்னா அந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் அந்த மணலகம் காப்பகத்தில் இருக்கிற அங்கே சர்வீஸ் பண்ணுற எல்லாருமே சம்பளம் கம்மி. எவ்வளோப்பா சம்பளம் கேட்டேன், 13,000 14,000 18,000 அவ்வளோதான் சம்பளம் சொல்லுவாங்க. பொழுதன்னைக்கு அவன் கூட இருக்கணும். சில பேர் அப்படி நின்று யூரின் போகிறாங்க, சில பேர் அப்படி நின்று பாத்ரூம் போகிறாங்க. அதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணணும். ஆயமாலாம் கிடையாது, ஆயமாலாம் கிடையாது, அவங்களாம் க்ளீன் பண்ணுறாங்க. மொத்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதான் நீங்களும் சப்போஸ் பர்த்டே வெட்டிங் டே எது இருந்தாலும் அங்கே போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி, கலை நிகழ்ச்சியை கூட தேவையில்லை, ஜஸ்ட் அவங்க சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்தா நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்ட்டு, நல்லா வச்சுருக்கானுன்ட்டு. அதான் ஒன்று. சாரி, நான் பேச ஆரம்பிச்சு இன்னும் பேசிடுறேன். ஏன்னா நேற்று நைட்டு பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னான்ட்டு. மனநலம் கொன்றியவங்க கடவுளுக்கு சமானம். அவங்களுக்கு சர்வீஸ் செய்வது கடவுளுக்கே சர்வீஸ் பண்ணுற மாதிரி. நான் சொல்கிறது கரெக்டு தான். ஏதோ பிறந்துட்டாங்க, மற்றவங்க தேவையில் வாழ்கிறாங்க, நம்மளாலும் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தான். நான் அட்ரஸ் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பண்ணுங்கள், போய் பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பாடு பண்ணலாம் கூட போகிற ஒரு கிலோ ஸ்வீட், சின்ன சின்ன ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் எல்லாரும் கொடுத்தா கூட சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்களாம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டிஃபன், அவ்வளோதான். அதுவும் சில பேர் வந்து டொனேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்நாக்ஸு பிஸ்கட்டை வந்து அவ்வளோ ஆசையாக சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு இவ்வளோ பிஸ்கட் கிடச்சிது. நம்ம சஞ்சீவ் ராஜசுவாமி இவ்வளோ பிஸ்கட் கொடுத்தாரு, அதுக்கு நம்ம கொடுத்தேன். என்னம்மா சாப்பிட்றாங்க, டப்பு 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 எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. பார்க்குறது சந்தோஷமாக இருப்போம், இப்படிலாம் இருக்காங்கன்ட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரே அவசரமாக போகிறாங்க கேமரா ஆன் பண்ணுறதுக்கு. அங்கே வச்சா ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறியா? இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் பார். பிடிங்க சார் அவனை, எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டான் பாருங்கள். சர்வ சருக்கு தலை நிறுத்தி வச்சுருக்கான். எங்கே பாட்டு கேட்குது? ரெண்டு போட்டிருக்கியா? கடன்னு ஓட்ட அதுக்குள்ளே அவ்வளோ தொலைவு. அங்கே வைக்கவா? நீ ஆன் பண்ணுறியா? சரி, இது வைக்கிறேன். அவனுக்கு ஒரு ஆசை. குட் மார்னிங் சொன்னியா? இது வச்ச அப்புறம் தான் சொல்லுவியா? இந்த வைக்கிறாரு. அவனுக்கு தொட்டு பார்க்கும்போது சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஒரு 10,000 ஒரு லட்சம் கூட அவ்வளோ சந்தோஷம் வராது. அவன் தொட்டு ஆன் பண்ணா அவன் ஆன் பண்ணிட்டியா? ரைட், ஓகே, இப்போ பேசிக்கோ. வணக்கம். நான் தரேன். இன்னைக்கு வணக்கம். 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 அப்பா அம்மா దాంట్లోకి నీకే నాళ్ళకి నైట్ నీకే కాపీ నైట్ ఇది సపోటా ఆచం ముళ్ళకి వందకాయ ఒప్పుండా కొత్తమల్లి తకల్లి పొట్టోట పూడ్రి ముట్టాయి చెక్కప్పకాయ ముళ్ళకి இந்த மணக்கடை எதுக்கு சொல்லுங்க? தலை. எப்போ தலை வச்சுப்ப? பட்டு. எதுக்கு படுக்கிறேன்? உள்ள தண்ணி அது இல்லை,
எதுக்கு அதை வைக்கிற கன் கன் பாத்ரூம் போகிறது டு பாத்ரூம் சரி ஓகே பேசு முள்ளங்கி வெண்டைக்காய் செக்கப்பக்காய் தக்காளிப்பூ தக்காளி கத்திரிக்காய் முட்டை தோசை முட்டை கொத்தமல்லி தக்காளிப்பூ பொட்டேட்டோ பொடி வெண்டைக்காய் செக்கப்பக்காய் கோக்காய் மூக்கக்காய் தக்காளி கொத்தமல்லி கத்திரிக்காய் மூக்கக்காய் கத்திரிக்காய் பொட்டேட்டோ பொடி முட்டை தோசை தக்காளிப்பூ தக்காளி மூக்கா திராட்சை படரப்பூ காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தில் நிறைந்தேன் உனக்கு உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே ஏதோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்தது கண்ணி அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் வல்ல மனசுல இருக்கிற சந்தோஷமா கூட வளர்றதா ஏனே என் மூஞ்சி காமிக்கணும் என் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது வணக்கம் சார் ஏடா டைம் ஆடுச்சு டேட் சொன்னியா இன்னைக்கு டேட் சொல்லு 4 12 ఉంటాయి 74 వెళ్ళన్న జేజీ అన్నాను జేజీ అన్నాను జేజీ అన్నాలా జేజే అన్నాను జేజీ అన్నాను நினைவு நாள் ஐயோ கண்ணு சுத்தம் தெரியலங்க அம்மா அவருடைய நினைவு நாள் அதாவது சிங்கப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த லைன் அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஜென்ஸுங்கெல்லாம் தான் கீழே வச்சுனாங்க பாருங்க இருப்பா நான் பேசுகிறேன் கீழே வச்சுதான் தெரியுங்களா அவங்க ரியலி கிரேட் சிங்கப்பெண்ணு ஒரிஜினல் சிங்கப்பெண்ணு ஒரு மீட்டிங்கில் அவங்க சொல்லுவாங்க ஏகப்பட்ட கூட்டம் ஃபுல்லாக நிற்கும் அவரை எதிர்க்க அப்போ சொல்லுவாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் அழகாக சொல்லுவாங்க சொல்லிட்டு இவ்வளோ பேர் நிற்கிறீங்களே எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் துரோகிகள் யாரும் இல்லை சொல்லிட்டு எதிர்க்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன் தலைவியே கொஞ்சம் பின்னாடி திரும்ப பாருங்க அப்படி சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது ஸோ நம்மளுக்கு அப்படி தான் நம்ம என்னதான் யாருக்கு உதவி பண்ணாலும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளுக்கு பின்னாடி நிற்கிற அவங்க தான் ஜாஸ்தி பேச ஒரு 3 மூஞ்சி காக்க மாட்டேங்கிறான் சரி பாய் சொல்லு பாய் அப்புறம் பார்க்க சொல்லு ஐயோ டூட்டு எந்த பாத்ரூமுக்குள்ளே எஞ்சி இருறா கொஞ்ச நாச்சும் மூஞ்சி காமிக்கிறேன் தெரிஞ்சுங்களா பை சரி நீ ஆஃப் பண்ணு என் மூஞ்சி தெரில ஐயோ டூட்டு சரி ஓகே டெங்